ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்க்க போகிறோம். அது ரெசிபி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். அதில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மூலிமா நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இது ஒரு ஹெல்த்தி ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கிற ஒரு ரெசிபி. அதனால் இந்த ரெசிபி மூலிமா நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இது வந்து ஐடிகேயில் கொடுத்த சார்ட்டு, இல்லம் தேடி கல்வியில் கொடுத்த சார்ட்டு. இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹெல்த்தி ரெசிபி ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை ரீட் பண்ணி நம்ம சொல்கிறது மூலிமா அவங்க நல்லா இங்கிலீஷ் ரீட் பண்ணுறதுக்கு கற்றுப்பாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷும் எப்படி பேசுகிறதுன்னு இதுலேருந்து கற்றுக்கலாம். இப்போது நம்ம கம்பங்கூழ் எப்படி பண்ணுறது, பேர்ல் மில்லட் அப்படின்றது தான் இங்கிலீஷில் கம்புக்கு பேர். இதில் வந்து எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக கம்புனே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கம்பங்கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சார்ட்டு. ஃபஸ்ட்டு கம்பங்கூழுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பு, அப்புறம் பட்டர் மில்க்னால் என்னது, மோர், அப்புறம் ஆனியன் ஒன்று, வெங்காயம், அப்புறம் சால்ட் டு டேஸ்ட் உப்பு, க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகாய், ஜிஞ்சர் இஞ்சி, அப்புறம் சீரகம் அதாவது கிமின் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம இந்த கம்பங்கூழ் செய்கிறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாஷ் த கம்பு வெல். கம்பை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ட்ரெயின் த வாட்டரை வடிகட்டிட்டு ட்ரை இட் கம்ப்ளீட்லி, நல்லா காய வச்சுட்டு, ட்ரெயின் பண்ணி வடிகட்டிட்டா போதும். வடிகட்டி எடுத்து வச்சுட்டு தென் கிரைண்ட் த கம்பு அன்டில் இட் இஸ் ஸ்மூத். அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிரைண்ட் த கம்பு அப்படின்னா கம்பை மிக்ஸி ஜார்லேயோ இல்லை ஆட்டாங்கல்லையோ சரி நம்ம கம்பை அரைக்கிறோம். அன்டில் இட் இஸ் சாஃப்ட் ஸ்மூத். இப்போ ஸ்மூத்தாக வர வரைக்கும், நல்லா நைஸாக அரைகிற வரைக்கும் நம்ம கம்பை அரைக்கிறோம். அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஃபார் 1 glass of ground கம்பு டேக் 6 to 8 glasses of water. 1 கிளாஸ் அரைத்த கம்பு மாவிற்கு 6லேருந்து 8 glasses ஆஃப் தண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஒரு கிளாஸ் கம்பு அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதில் அதே கிளாஸில் 6லேருந்து 8 glasses ஆஃப் தண்ணி நம்ம ஆட் பண்ணி நல்லா அந்த மாவை கரைச்சிக்கிறோம். பாயில் வாட்டர் இன் அ வெசல். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆட் கிரவுண்ட் கம்பு அண்ட் சால்ட் டு த பாயிலிங் வாட்டர். கிரவுண்ட் கம்பு அப்படின்னா அரைத்த மாவு. ஒரு பாத்திரத்தில் அரைத்த மாவும் அப்புறம் உப்பும் அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். குக் அன்டில் ஃபார் 15 minutes அப்படின்னா 15 நிமிஷம், நம்ம 1/4 மணி நேரம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணுறோம். இஃப் இட் கெட்ஸ் திக் ஆட் மோர் வாட்டர். கொஞ்சம் திக்காக வரும் இல்லைங்களா, நல்லா நம்ம வேக வைக்கும்போது திக்காக வரும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். கட் அன் ஆனியன் இன்டு ஸ்மால் பீசஸ் அண்ட் ஆட் இட் டு தி கூழ். அப்புறம் என்ன பண்ணோம், இப்போ 15 minutes ஆகிடுச்சு, நம்ம கம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆனியன் கட் பண்ணோம், வெங்காயம் கட் பண்ணி ஸ்மால் பீசஸ் ஆஃப் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அந்த கூழில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கிரைண்ட் 2 green chilies, a piece of ginger and 1 teaspoon of சீரகம் and add it to the கூழ். அப்புறம் க்ரீன் சில்லிஸு, ஜிஞ்சர், சீரகம் 3 எடுத்துக்கிறோம். 2 க்ரீன் சில்லிஸு, 1 பீஸ் ஜிஞ்சர், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து நம்ம எவ்வளோ அளவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த 3ம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு அந்த கூழில் ஆட் பண்ணுறோம். ஆட் இட் டு த கூழ்னா அந்த கூழில் சேர்க்குறோம். ஆட் பட்டர் மில்க் அண்ட் ஸ்டிர் இட். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம செய்யணும். கூழ் நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் செய்யணும். ஆட் பட்டர் மில்க் அண்ட் ஸ்டிர் இட். ட்ரிங்க் த கூழ் என்ஜாய் இட். நல்லா மோர் சேர்த்து கலக்கி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம போட்டுட்டு எடுத்துகிட்டு அந்த கூழ் எடுத்து நம்ம குடித்தா நல்லா சுவையாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான கூழ் ரெடி. இப்போ இந்த கம்பு கூழ் நைட்டே நம்ம ரெடி பண்ணி மாவு ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திருக்கும்போது புளிச்சிருக்கும். அப்போது புளிக்க வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்கும் உடம்புக்கு. அப்படி செஞ்சாலும் நமக்கு இன்னும் நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 100 grams ஆஃப் கம்பில் ஒரு 11 milligram 8லேருந்து 11 மில்லிகிராம் வரைக்கும் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால
லேடிஸ்க்கும் சரி, லேடிஸ்க்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து அயன் கண்டென்ட்டு குறைவாக இருக்கும். அப்போ இதை சாப்பிட்டா நமக்கு அந்த அனீமியா ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். அதனால் இது நல்ல ஹெல்த்தி ரெசிபி, எல்லோரும் எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் நல்லது.